நீங்க நீதி செய்யும் போது பரலோகத்துல உங்களுக்கு சத்தம் உண்டாகும். யாராவது நீதி செய்ய தடுத்தாங்கன்னா நீ மீறி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி நீதி செஞ்சு பாருங்க, நிச்சயமா பரலோகத்துல ஒரு ரிசல்ட் வரும், அட்டான்மெண்ட் வரும். You will get an atonement from the heaven when on keeping on righteousness with your hand. நீங்க நீதியில நிலைத்திருந்தால், நீதி விட்டு கொடுக்காம இருந்தால் பரலோகத்துக்கு சத்தம் உங்களை என்ன செய்யும்? உற்சாகப்படுத்தும். சில நேரங்கள் அப்படிதான், என் பரலோக சத்தமே வர மாட்டேங்குது, ரொம்ப இதாக இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீதி எங்கேயாருக்கோ விட்டு விட்டுருக்கீங்க. சில பேர் அப்படிதான், தாய் தப்புக்கா நீதியை விட்டு கொடுக்குறாரு, மாமியாருக்கா நீதியை விட்டு கொடுக்குறாரு, எங்கள் அப்பா அம்மா அங்கே இருக்காங்க. நீதினா என்ன? தேவனை பற்றி விசுவாசம் மேலே வைங்க, அப்புறம் பிற்பாடு எல்லாரும் வச்சுப்பாங்க. இல்லை முதல்ல அம்மா அப்பாவை பார்த்து அப்புறம் பார்க்கலாம், போச்சு. நீதி அங்கே செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்தாக போயிடுச்சு. அப்புறம் சத்தம் என்னென்ன வரும்? சத்தமே வராது, என்ன மியூட் ஆன மாதிரி இருக்கும். தேவனை பசங்க சொல்லிட்டு ஆகையினாலே இயேசு